ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அண்ட் டைப் ரைட்டிங் அப்டேட்ஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம புது டி டிஎன்பிஎஸ்சியோட ஓஎம்ஆர் ஷீட்டோட தான் பார்க்க போகிறோம். புதுசாக இப்போ விட்டுருக்க ஓஎம்ஆர் ஷீட்டு வாங்க அது எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் இப்படி தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து உங்கள் நேம், உங்கள் ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க, சீரியல் நம்பர் இது பக்கத்தில். அப்புறம் உங்கள் நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட்டு, சென்ட்ரு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க டேட்டுலேருந்து. அப்புறமா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டேமேஜ் பார்கோட் ஓஎம்ஆர் ட்ராக் பிரிண்டட் இன் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட். அதாவது வந்து இங்கே ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பார்கோட் இருக்குங்க இல்லையா சைடில், அது எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்க சொல்கிறாங்க. அதுமாரி உங்கள் ஃபோட்டோஸும் உங்கள் நேமே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அது தவறாக இருந்ததுன்னா உடனே உங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதலின் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியான முறைன்னு ஒரு ஏபிசிடினா ஒரு வட்டத்தை ரவுண்ட் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். அது டிக் பண்ணுறதோ கிராஸ் பண்ணுறதோ இல்லை வெறும் டிஏ மட்டும் ரவுண்ட் பண்ணியிருக்க மாரி இதோ இதில் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த மாரி முறைகளை நீங்கள் செய்யக்கூடாது. அதேமாரி ஒரே ஆப்ஷனுக்கு 2 ஆப்ஷனை இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சரை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். இது பார்ட் 1ங்கிறது இந்த ஆன்சர் ஷீட் போடக்கூடிய ஏரியா. இது பார்ட் 2ங்கிறது உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? முன்னாடி பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2 பார்ட்டில் முடிச்சுட்டாங்க உங்களுக்கு. அதுமாரி இன்ஸ்ட்ரக்ஷனும் நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. வெறும் 8 பாயிண்டில் முடிச்சுட்டாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழ்கண்ட காரணங்களில் ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் செல்லப்படாது. அதாவது கீழே சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் படி உங்களுக்கு ஓஎம்ஆரை இன்வேலிட் பண்ணிடுவாங்க. அதாவது கருமை நிற மை உடன் பந்து முனையை தவிர வேற மற்ற நிறை பந்து பேனாவை பயன்படுத்தக்கூடாது. அதாவது பால் பாயிண்ட் பென்னு பிளாக் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளூவோ வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இங்க் பென் இதுமாரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளூ லெட் பென் அதாவது பால் பாயிண்ட் பென் நல்லா இதாக இருக்கிற பேனா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிகளை குறியீடு மேற்கொள்வது தவிர்க்கவும். அதாவது அதில் சிம்பிள் போடுறது, போடுறது, இந்த ப்ளஸ் போடுறது இதேமாரிலாம் எந்த சிம்பிளும் நீங்கள் போடக்கூடாது. சும்மா அதில் உட்காந்து கிறுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காக அந்த சிம்பிள் அதையும் சொல்லியிருக்காங்க. இதேமாரி பண்ணால் அவங்க ஓஎம்ஆர் ஷீட்டை இன்வேலிட் பண்ணிடுவாங்க. அடுத்தது உங்களோட சைனை வந்து பேஜ் நம்பர் 1ல் போட்டிருக்கணும். அது போடாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலிடு உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான வேலிட் பண்ண மாட்டாங்க. ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் 1ல் அதுக்குரிய இடத்தில் தேர்வர் கையொப்பம் இடவில்லை எனில் அதை இது பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதான் எங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் கையெழுத்து போடணும். அவங்க கொடுத்தவங்க தேர்வரின் உறுதிமொழி டிக்ளரேஷன் முன்னாடி பின்பக்கம் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. இதை ஓஎம்ஆர் விடைத்தாளில் பக்கம் 2ல் உள்ள அறிவுகளை படித்து அறிந்து கொண்டேன். மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களையும் கருமையாக்கப்பட்ட விடைத்தாளின் தொகுப்பு எண் உட்பட என்னால் சரிபார்க்கப்பட்டது. அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்க இது கொஷின் பேப்பரில் உள்ள நம்பரை வந்து இந்த இடத்துல போடுற மாரி இருக்கும். அது உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். புக்லெட் நம்பரை எல்லாமே கரெக்டாக போட்டேன் அப்படிங்கும் போது நீங்கள் அதுக்கப்புறம் சைன் பண்ணணும். அவங்க கேண்டிடேட் சொல்லுவாங்க, இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க எப்போ சைன் பண்ணணுங்கிறமோ அப்போ தான் நீங்கள் சைன் பண்ணணும். ஓகேங்களா? தங்களுக்கு வழங்கப்பட்ட விடைத்தாளில் அச்சடிக்கப்பட்ட வினா தொகுப்பு எண்களை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்குதல் இருத்தல். கருமையாக்காமல் இருந்தால் ஓகேங்களா, அதான் அந்த கொஷின் நம்பர் நீங்கள் அங்கே போடாமல் விட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணலைனாலும் உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களும் தேர்வர்கள் பெறும் மொத்த மதிப்பெண்கள் இருந்து 0.5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். அதாவது நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஒரு மிஸ்டேக்குக்கு 0.5 மார்க்குன்னு உங்களுக்கு மார்க் குறைப்பாங்க. விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும்
அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் ஆக்காது இருந்தால், அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டால், உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 0.5 மார்க். அதாவது நீங்க எந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணாம, எதுவுமே போடாம இந்த இதுல ஆப்ஷன் 6ல இருக்கு பார்த்தீங்களா? இத மாரி நீங்க விட்டுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு 0.5 மார்க் குறைப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஈலயும் ஷேர் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் இ. அந்த ஈலயும் சரி நம்ம எதுவுமே விடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஈல போடுவாங்க. நீங்க ஈல போடுறதுக்கு வேற ஏ, பி, சி, டி 4 ஆப்ஷன்ல எதுவும் தெரியலனாலும் ஒரு இதுல போட்டு வந்தீங்கன்னா, ஒரு சமயம் அது கரெக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஆப்ஷன வந்து நீங்க ஈல போடுறதுக்கு வேற எதுலயாவது போடலாம். ஒரு சிலர் ஜென்யூனா இருக்குன்னு சொல்லிட்டு அத மாத்தி கூட போடுவாங்க. ஈய கிளிக் பண்ணுவாங்க. அதேமாரி பக்கம் 1ல் இடது கை பெருவிரல் ரேகை பதிவு வேண்டிய இடத்தில் பதிவேறுதல் வேண்டும். அதாவது உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் வைக்கணும். அது வந்து எங்க வைக்கணும்னா, இந்த இடத்துல வைக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நீங்க பண்ணாம விட்டீங்கன்னா, இங்கேயுமே குடுத்துருக்காங்க 0.5 மார்க் வில் பி ரெட்யூஸ்டு. ஓகேங்களா? இடது கைரேகை பெறுவதில் பதிவில்லை எனில் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து, அதாவது நீங்க மொத்தம் எடுத்த மார்க்லேருந்து உங்களுக்கு 0.5 மார்க் வந்து என்ன பண்ணிடுவாங்க, குறைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டோட இது வைக்கணும். அதேமாரி இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 200 கொஸ்டினுக்கு டேலி பண்ணுவோம். ஏல எத்தனை, பில எத்தனைன்னு இந்த ஒவ்வொரு இதுக்கும் போட்டு அத மொத்தமா கொண்டு வந்து இந்த இடத்துல ஏ, பி, சி, டின்னு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து டேலி பண்ணுவோம். 200 கொஸ்டின் வருதான்னு. இந்த இடத்துலயே குடுத்துட்டாங்க பாருங்க. வினா வினா 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை கொஸ்டின் நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க எண்ணி போடணும். 200க்கு எத்தனை போட்டிருக்கீங்க? ஆம்னா ஆம்ன்னு குடுத்துருங்க. ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க 200 கொஸ்டினுமே நீங்க ரவுண்ட் பண்ணல அப்படின்னா, எத்தனை கொஸ்டின் நீங்க ரவுண்ட் பண்ணாம விட்டுருக்கீங்க? அதாவது ஃபுல் ஷேட் பண்ணாம விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது இல்லைன்னு சொல்லிட்டு, அது எத்தனை கொஸ்டினோ அந்த கொஸ்டின எடுத்து எங்க எழுதணும். இல்லையெனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கையை எழுதவும். இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்? அந்த மொத்தத்துக்குள்ள இத வந்து நீங்க எழுத வேண்டிய இருக்கும். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்டின்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் குடுத்தோனே, இந்த இடத்துல நீங்க பார்த்துருவீங்க. குடுத்தோனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, புக்லெட்ல அவங்க சீல எப்போ ஓப்பன் பண்ண சொல்றாங்களோ, அப்பதான் ஓப்பன் பண்ணணும். தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சடிக்கப்பட்ட வினாத்தாளின் தொகுப்பு எண்ணை கீழுள்ள கட்டங்களில் கருமை நிற மையுடன் பந்து பேனாவில் சரியாக எழுதி, அதன் கீழேயுள்ள சரியான வட்டத்தை கருமையாக்கவும். அதாவது உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் குடுத்துருக்காங்க இல்லையா? அதுல வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கும். முன்னாடி பெருசா இருந்ததுன்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து அது குறைச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். முன்னாடி அந்த 0 சம்திங் வரும். இப்ப அது வந்து எத்தன 4 டிஜிட் நம்பர் இருக்கோ, அந்த 4 டிஜிட் நம்பர வந்து நீங்க நம்பர் கரெக்ட்டா ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு நம்பர எழுதிட்டு, அதுக்கானத ஷேர் பண்ணணும். இப்போ 1ன்னா 1 ஃபுல்லா ஷேர் பண்ணணும். 2ன்னா 2 ஷேர் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்டின்னா, இங்க வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இங்க 3, இங்க 4 உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இது கரெக்ட்டா அந்த இதுல பண்ணும்போது ஒழுங்கா பண்ணிக்கோங்க. 1ன்னா இந்த இடத்த ஃபுல்லா நீங்க ரவுண்ட் பண்ணணும். இதுல எனக்கு கரெக்ட்டா வரல. அது கரெக்ட்டா ரவுண்ட் பண்ணணும்னு நான் பண்ணேன். எனக்கு வரல. அத நீங்க பேனால பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, தேர்வர்கள் கருமையாக்கப்பட்ட வினா தொகுப்பின் எண்ணை இறுதியானதாக சரியாக கருமைப்படுத்தும் நிலையில் ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் செல்லப்படாது. அதாவது நீங்க தப்பா மார்க் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அது இன்வேலிடா பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் சிக்னேச்சர் அவைலபிள் இன் ஸ்பேஸ் புரொவைடர். எந்த இடத்துல நீங்க பண்ணியிருக்கீங்களோ, அந்த இடத்துல சைன் பண்ணியிருக்கீங்களான்னு வந்து உங்களுக்கு இது உங்க ஹால் சூப்பர்வைசர் வராங்க இல்லையா? இன்விஜிலேட்டர் அவங்க வந்து செக் பண்ணக்கூடியது இது. இது உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க தொட வேண்டாம். ஓகேங்களா? கேண்டிடேட் லெஃப்ட் இம்ப்ரஷன் இருக்கா அப்டின்னா, அவங்க பார்த்துட்டு அவங்க எஸ், நோன்னு அவங்க குடுத்துப்பாங்க. நீங்க அதில எதுவும் டிக் பண்ணிட வேண்டாம். அவங்க சொன்னா ஒழிய, அவங்க சொல்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க சொன்னா மட்டும் நீங்க செய்யுங்க. அப்படி இல்லன்னா, நீங்களே யாராவது ஒருத்தவங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்களே சொல்லுவாங்க எப்ப பண்ணணும் அப்படிங்கிறதையும். ஒரு சிலர் வந்து வேற மத்த எல்லாரையும் கவனிக்கிறதுல அத மறந்திருப்பாங்க. ஆனா கன்ஃபார்மா அவங்க சொல்லிடுவாங்க, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியும். அப்படி இல்ல உங்க ஹால்ல அவங்க எதுவும் சொல்லல, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லல அப்படின்னா, நீங்களே ஒரு தடவ ரிமைண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு. ரிமைண்ட் பண்ணா அவங்க பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல உங்க சிக்னேச்சர் இருக்கணும். இந்த எல்லாமே பத்திரமா உங்க ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப போட்டு கசக்கி இந்த டேபிள்ல வச்சு எழுதும்போது அப்படியே மடக்குறது, இது மாரிலாம் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணும்போது நம்ம சைடா வச்சிருப்போம் டேபிள்ல. அப்படியே இந்த எட்ஜஸ்ல என்ன ஆயிடும்னா, ஒரு மாரி மடங்க ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா?
அதேமாரி பண்ணாமல் பார்த்துக்குங்க. இந்த பார்கோட்லலாம் உட்காந்து ஒரு சிலர் கலர் அடிச்சிட்டு இருப்பாங்க அந்த கேப்லலாம், அதெல்லாம் பண்ணாமல் நீட்டாக ப்ரொவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி ஓஎம்ஆர் ஷீட் கையில் கொடுக்குறாங்களோ அதில் ஆன்சர் மட்டும் ஷேர் பண்ணி அப்படியே கொடுத்துருங்க. எந்த கசங்கள் டேமேஜ் இல்லாமல் கொடுத்துருங்க. 200 கொஷினும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், போடுங்க. ஆப்ஷன் தெரியலனாலும் வேறு எதுலையாவது ஒரு ஆப்ஷன் ஏபிசிடியில் 4 ஆப்ஷனில் ஒன்று கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? மற்றபடி எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. அதுமாரி எக்ஸாம் ஆளுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கான இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வர்கள் புகைப்படம், கையொப்பம், தேர்வுக்குரிய அனுமதி சீட்டு, வினா தொகுப்பு எண் மற்றும் இடது கை பெறுதல் ரேகை ஆகிய எண்ணால் சரிபார்க்கப்பட்டது என சான்றளிக்கப்படுகிறது. அதாவது லாஸ்ட்டாக அவங்க செக் பண்ணிட்டு தான் அவங்க போடுவாங்க. அது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, உங்கள் ஹால் டிக்கெட்டு, உங்கள் ஐடி ப்ரூஃப் என்ன ஆதார் கார்டோ, மோஸ்ட்லி ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் ஐடி, ஓட்டர் ஐடி எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் மோஸ்ட்லி ஆதார் ஐடியை வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டு இந்த ட்ரிப்பு சிங்கிள் பேஜ் தான் இருக்குது. ஃபோனில் டவுன்லோட் ஆகலைன்னா ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை லேப்டாப்லேயோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கலரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட்டு கூட உங்களுக்கு ஓகே தான், அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? 2 பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போங்க. பிளாக் கலர், டோன்ட் யூஸ் ப்ளூ கலர், ஒன்லி பிளாக் கலர் யூஸ் பண்ணுங்கள். 1க்கு 2 வச்சுக்கோங்க. நல்லா எழுதி பார்த்து நல்லா ஷேட் ஆகிறத எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து பேனா அப்போ தான் புதுசாக வாங்கியிருப்பீங்க. அது அங்கே போய் எழுதும்போது ஃபஸ்ட்டு எழுதி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஷேட் பண்ணும்போது ஒழுங்காக வராது. குறன்னு பேப்பரை கிழிக்கிற மாரி இருக்கும் அது. அதனால கொஞ்சம் நல்லா எழுதி பார்த்த பேனாவை எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி பழைய ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்குங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் இந்த வீடியோவில் கீழேயும் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிறதுக்கு புது ஃபார்மேட் தான். இதையும் பார்த்துக்குங்க, அதையும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குங்கிறத நீங்கள் ஒரு கிளாரிட்டியோடு போங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளே. ஓகே, தேங்க்யூ, பை. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டை பற்றி ஷேர் பண்ணுங்கள்.